பேர் கே எம் தேவன்க. நான் மக்கள் முரசு கட்சியோட நிறுவன தலைவர். இந்த பெரம்பூர் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் முரசு கட்சியின் சார்பாக வேட்பாளராக நான் களம் காண்கிறேன். இந்த பெரம்பூர் தொகுதி பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில் மண்ணின் மைந்தன் நான். இந்த தொகுதியில் பிறந்து வளர்ந்தவன். ஆகையால் இங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, மக்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் இருக்கிறது என்பதை நன்கு உணர்ந்தவன், அறிந்தவன். ஆகையால் தான் இந்த மக்களிடம் உரிமையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பெரம்பூர் தொகுதியில மக்கள் முரசு கட்சியின் சார்பாக களம் காணும் என்னை கம்ப்யூட்டர் சின்னத்திற்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இங்க நாங்க கேம்பெயின் பண்ணும்போது மக்கள் நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. செல்லுமிடம் எல்லாம் பாத்தீங்கன்னா மக்களுக்கு அமோக வரவேற்பு எங்கள் கொடுத்தார்கள். ஏனென்றால் இந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் உள்ளது என்பதை நன்கு உணர்ந்து எங்களுடைய தேர்தல் அறிக்கையாக நாங்கள் கொடுத்துள்ளோம். அந்த தேர்தல் அறிக்கை தான் அந்த முக்கிய கதாநாயகனாக எங்களுக்கு விளங்குகிறது. சார், உங்களுடைய தேர்தல் அறிக்கையில என்னென்ன தெரிவித்தீங்க, அதை கொஞ்சம் மக்களுக்கு தெளிவா சொல்ல முடியுமா? இந்த பெரம்பூர் தொகுதி பொறுத்த வரைக்கும் வட சென்னையில் மிக முக்கிய தொகுதி இந்த பெரம்பூர் தொகுதி. இந்த பெரம்பூர் தொகுதியில 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை வசிக்கிறாங்க. இந்த பெரம்பூர் தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா ஆங்காங்கே தனியார் மருத்துவமனை இருக்கிறது, தெருவுக்கு தனியார் கிளினிக் இருக்கிறது. ஆனால் அரசு மருத்துவமனை என்று எதுவும் இங்கு இல்லை. இந்த மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இங்கு பல்நோக்கு அரசு மருத்துவமனை வேண்டும் என்பது இந்த மக்களின் கோரிக்கை. ஆகவே ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த தொகுதியில் அமைத்து தரப்படும் என்று நாங்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். மக்கள் அதனை நல்ல வரவேற்பு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த பகுதியில பாத்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதியில 7 வார்டு இருக்கிறது. 7 வார்டுல நிறைய தனியார் பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்கிறது. தனியார் பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. அந்த பள்ளிக்கூடத்தில் பாத்தீங்க அப்படின்னா எல்கேஜி சேர்க்கணும்னாலே 1 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கேட்கறாங்க. கொஞ்சம் நல்ல ஃபேமஸான ஸ்கூலா இருந்தா 2 லட்சம் ரூபாய் டொனேஷன் மட்டும் கேட்கறாங்க. இங்கு பொறுத்த வரைக்கும் நடுத்தர வர்க்கத்தினர் அதிகமாக வாழும் பகுதி, தொழிலாளர்கள் அதிகமாக வாழும் பகுதி. இந்த பகுதியில பாத்தீங்கன்னா தங்களுடைய பிள்ளைகளை அவ்வளவு தொகை கொடுத்து அந்த பள்ளிகளில் சேர்க்க முடியுமா என்பது மிகவும் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனாலும் சில பெற்றோர்கள் நாங்க தான் சரியா படிக்கல, நம்மளுடைய பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அவ்வளவு ரூபாய், அதாவது கடன் வாங்கி கொண்டும் நகைகளை அடகு வைத்துக் கொண்டும் தங்களுடைய பிள்ளைகளையும் படிக்க வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அரசு பள்ளிக்கூடத்தில் தரமான கல்வி இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதுவே பாத்தீங்கன்னா அமெரிக்கா போன்ற மேலை நாடுகள்ல தங்களுடைய பெற்றோர்கள் 80% மேற்பட்ட பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை அரசு பள்ளிகளில் தான் படிக்க வைக்கிறாங்க. ஏனென்றால் அங்கு தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகளில் கல்வி தரம் சிறப்பாக இருக்கிறது. ஆனால் நம் நாட்டில் தலைகீழாக இருக்கிறது. அதாவது எங்களுடைய 2வது வாக்குறுதியாக நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, பெரம்பூர் தொகுதியிலே உள்ள 7 வார்டுகளிலும் அரசு பள்ளிக்கூடங்கள்ல தனியார் பள்ளிக்கு நிகரான கல்வி தரம் உயர்த்தப்படும் என்றும் ஸ்மார்ட் வகுப்பு நடத்தப்படும் என்றும் நாங்க சொல்லியிருக்கோம். அதே போல் இனிமேல் தனியார் பள்ளிகளை நாடாமல் அரசு பள்ளிகளிலே சிறந்த கல்வியை கொடுக்க எங்களால் முடியும் என்று நாங்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா நாங்க தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் பெரம்பூர் தொகுதி ஒரு முன்மாதிரியான தொகுதியாக இருக்க நிறைய திட்டங்கள் நாங்கள் தீட்டியிருக்கோம். பெண்களுக்கு பாதுகாப்பு உதவி மையம் என்று ஒன்று அமைத்து பெண்களுடைய பாதுகாப்பு முன்னுரிமை கொடுக்கப்படும் என்றும், அதே போல் இந்த வட சென்னையில் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இளைஞர்கள் நல்ல படித்தவர்கள், திறமையானவர்களா இருக்காங்க. இருந்தாலும் நல்ல உத்தியோகம் இருக்கிறதா என்றால் இல்லை என்று சொல்லலாம். ஆகவே அவர்களுக்கு என்னன்னா வேலைவாய்ப்பு விழிப்புணர்வு முகாம் ஒன்றை அமைத்து அவர்களுக்கு என்ன கல்வி கற்றால் என்ன வேலை கிடைக்கும் என்ற விழிப்புணர்வு அவர்கள் கொண்டு வந்தாலே போதும், அவர்களுடைய பொருளாதார ரீதியில் அவர்கள் முன்னேறி விடுவார்கள். சோ இதெல்லாம் பெரம்பூர் தொகுதியை நாங்க பண்றோம். அதே மாதிரி போதை மறுவாழ்வு மையம் ஒன்று அமைத்து போதை பழக்கத்தினால் சீரழிந்த இளைஞர்களுக்கு சரியான ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அந்த போதை பழக்கத்திலிருந்து மீண்டு வருவதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ள நாங்க இருக்கிறோம். இந்த பெரம்பூர் தொகுதி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மழைக்காலங்கள்ல இங்க 6 அடி 7 அடி தண்ணீர் தேங்குகிறது. மழைக்காலங்கள்ல நம்ம படகுல தான் சவாரி செய்யும் நிலை இங்க ஏற்படுகிறது. அதே போல் கோடை காலங்கள்ல மிக கடுமையான குடிநீர் பஞ்சம் நிலவுகிறது. இதற்கு மிக முக்கிய காரணம் என்னவென்றால் நீர் மேலாண்மை திட்டம் இங்கு செயல்படுத்தவில்லை என்று சொல்லலாம். அதாவது மழை நீரை நிலத்தடி தான் நம்ம சேமிக்கணும். அப்படி சேமிச்சா மட்டும்தான் மழைக்காலங்கள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்படாமலும் அதே மாதிரி கோடை காலங்கள்ல குடிநீர் பஞ்சம் ஏற்படாமலும் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மக்களுக்கு மிகவும் துயரமான செய்தி என்னவென்றால் மழைக்காலங்கள்ல இங்கு குளம் போல் தண்ணீர் நிற்கிறது. இங்க இருக்கும் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகள் எல்லாம் தண்ணீர் புகுந்து அவர்களுடைய உடைமைகள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது. இங்குள்ள வணிக பெருமக்களுடைய கடைக்குள் எல்லாம் தண்ணீர் புகுந்து அவங்க பொருட்கள் எல்லாம் சேதமடைகிறது. இதனால் பாதிக்கப்படுவது பொதுமக்களாகிய நாம் தான். ஆகவே இந்த பகுதி பொறுத்தவரைக்கும் நீர் மேலாண்மை திட்டம் செயல்படுத்தி இந்த மக்களுக்கு உண்டான இந்த நாட்டில் இருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பது எங்களுடைய வாக்குறுதியாக நாங்கள் தருகிறோம். அதே போல் இந்த பெரம்பூர் தொகுதியில பொறுத்தவரை லஞ்சம் ஊழல் இல்லாத வெளிப்படையான நிர்வாகம் நாங்க கொடுக்க போறோம். ஏன் அப்படின்னா இங்க பொறுத்த வரைக்கும் அரசு துறைகளை எந்த சேவை நம்ம பெற வேண்டும் என்றாலும், உதாரணமாக ஒரு வாரிசு சான்றிதழ் பெறணும், இல்ல ஒரு பட்டா நேம் டிரான்ஸ்பர் பண்ணணும், பட்டா வாங்கணும் அப்படின்னா
எல்லா ஆவணங்கள் சரியாக இருந்தும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் மட்டும்தான் அங்க வேலை நடக்கிறது. சோ இதை முற்றிலும் மாற்ற வேண்டும். இதை யார் தட்டி கேட்க வேண்டும் என்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி தான் இதை தட்டி கேட்க வேண்டும். ஆனால் இதுவரைக்கும் ஆண்ட கட்சியும் சரி, ஆளுகின்ற கட்சியும் சரி, இது போன்ற ஒரு தட்டி கேட்டது இந்த நடவடிக்கை எடுத்ததாக எதுவுமே தெரியல. ஆகவே இந்த தொகுதி பொறுத்த வரைக்கும் ஊழல் லஞ்சம் இல்லாத வெளிப்படையான நிர்வாகம் நாங்கள் கொடுப்போம் என்று நாங்கள் உறுதியளிக்கிறோம். ₹1 லஞ்சம் கொடுக்காமல் அரசு சேவையை பெற முடியும் என்று நாங்கள் வாக்குறுதி அளிக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த மண்ணில் மைந்தர்கள், இங்குதான் நான் பிறந்து வளர்ந்தவன். ஆகையால் இங்க இருக்கிற மக்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து நான் செயல்படுகிறேன். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும், மக்களுடைய தேவை என்ன என்பதை உணர்ந்து அறிந்து அதற்குண்டான திட்டங்கள் தீட்டினால்தான் அது மக்களுக்கு சென்றடையும், மக்கள் பலன் அடைவார்கள். ஆகவே மக்களுக்கு உண்டான திட்டங்கள் தான் நாங்கள் தீட்டி இருக்கோம். எங்களுடைய அறிக்கை தான் இங்க பெரிய ஒரு ரோல் மாடலா இருக்கிறது. எங்களுக்கு கதாநாயகனாக இருக்கும் எங்களுடைய தேர்தல் அறிக்கை தான் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பெற்று தரப்போகிறது. கட்சியின் வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் திரு KM தேவன் அவர்களுக்கு கணினி கம்ப்யூட்டர் சின்னத்திற்கு காரணமாக இருப்பது கம்ப்யூட்டர் மட்டுமே. எனவே உங்கள் பொன்னான வாக்கினை திரு KM தேவன் அவர்களுக்கு